அடுத்து அனிருத் ஆகாம விட மாட்டாரு போல. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. பிரதீப்னா காம்படிஷனுக்கு யாரும் இல்லாம எல்ஐகே டியூடுன்ற 2 படத்தையும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ற பிளான போட்டு தான் கூடவே போட்டி போடுற அளவுக்கு போயிட்டாரு. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க. ஓ மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்கேனாவை வச்சு புள்ளையார் சொல்லி போட்ட நம்ம நார்மல் சிவன் அண்ணா தன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டான எல்ஐகேவை ஒரு வழியா எடுத்து முடிச்சிட்டாரு. ரீசெண்டா டீசர்னு ஒன்னு விட்டாங்க. நிஜமா வரவேற்கத்தக்கதுன்னு தான் சொல்லணும். சும்மா நெத்தி பொட்டுல இருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் நாச்சு மசக்கையா இருக்கும். ஆனா என்ன நம்ம ஆளுங்க ட்ரீம் ப்ராஜெக்ட்னு எதை பண்றாங்களோ அதுலதான் பயங்கரமா அடி விழுகுது. சும்மா டைம் பாஸ். ஆனா டீசர்ல என்ன மாதிரி டீடைலிங். தலைவர் வேற இன்னும் 15 வருஷத்துல 189வது படமே பண்ணிடுவாராமா. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம நார்மல் சிவன் அந்த 189வது படத்துக்கு சான்ஸ் கேட்கறதுக்காக ஒரு பிட்ட போட்டிருக்காரு போல. வெல்கம் டு ஃபியூச்சர்னு டீசரை விட்டு போட்டு பொசுக்குன்னு எனக்குன்னு யாரும் இல்லையே சாங் வந்ததும் எல்லாம் 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி. என்னதான் அனினாவோட ரீசன்ட் வைப் மெட்டீரியல்ல பல பாட்டு வந்திருந்தாலும் இந்த எனக்குன்னு யாரும் இல்லையே, வெளிச்ச பூவேவா, அப்புறம் வேற என்னன்னாலும் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல போடுங்க. அந்த டைம் அனினாவோட பாடல்கள்ல என்ன மாதிரி வேலைப்பாடுகள் ஒரு பக்கம் ஒரே சாங்ல அனினாவோட மகிமையை பேக் டு தி ஃபியூச்சருக்கு போய் எடுத்துட்டு வந்தா இங்க ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாருன்னு பாடா படுத்திட்டு இருக்காரு. ஐயோ சாமி வேற யாரு, நம்ம சாய் அபியங்கர் ஐயா தான். வெற்றிகரமா தலைவன் தன்னோட கோலிவுட் ஃபர்ஸ்ட் சிங்கிளை வெளிவிட்டாரு. அதுதான் டியூட் படத்தோட ஊரும் பிளட் சாங். கேட்டப்பறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே என்னடா பாட்டு இதுன்னு ஆயிருச்சு. ஆனா லிரிக்ஸிஸ்ட் பால் டப்பாவா, அதனால லிரிக்ஸ தனியா போய் படிச்சுக்கிட்டே இந்த பாட்டை கேட்டப்பறம் தான் இந்த பாட்டு ஸ்லோ பாய்ஸனா உள்ள இறங்குது. நல்லா பாடுறா, பின்னாடி பேதியா இருக்க போது. இன்னும் சாய பேங்கருக்கு பயிற்சி வேண்டும் போல. எடுக்கட்டும், அதான் ஊர்ல மியூசிக் டைரக்டர்ஸே இல்லங்கிற மாதிரி எல்லா பெரிய படத்தையும் எடுத்துட்டு போய் அவருக்காலே விழுந்து கிடக்குறாங்களே. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு. உங்களுக்கு பிடிச்ச அண்ட் மிஸ் பண்ற மியூசிக் டைரக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன இந்த F1 படத்தை பார்த்துட்டு இத விஜய் அஜித்ல யாரு பண்ணா நல்லா இருக்கும்னு எல்லார்ட்டையும் போய் கேட்டிருக்காங்க. உங்களோட வாழ்க்கை பத்தி ஏன் போய் கேக்குறீங்க? தப்பு தாண்டா. உங்களுக்கே தெரியாதா? அதெல்லாம் நல்லா இருக்காதுடா.